இந்த மாதிரி சூப்பர் கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டான பஃப் ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பஃப் செய்கிறதுனா எல்லாருமே ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இல்லை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பஃப் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம்ஸ் மைதா மாவு, 20 கிராம்ஸ் பட்டர், 10 கிராம்ஸ் சர்க்கரை, கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சாஃப்ட் டோவாக பனைஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு க்ளீனான சர்ஃபேஸில் மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பனைஞ்சு வச்ச மாவை சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி இந்த மாதிரி ரேண்டமாக திரட்டிக்கோங்க. அதுக்கு மேலே பஃப் செய்கிறதுக்குனே ஒரு பட்டர் இருக்குது. நீங்கள் பேக்கரி ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மல் பட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நம்ம 3 முறை மடித்து தேய்க்க போகிறோம். அதனால் ஷேப்ஸ் முக்கியம் இல்லை. ரேண்டமாகவே தேய்ச்சிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம திரும்ப இந்த மாதிரி திரட்ட போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பஃப்பில் லேயராக வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஃபைனலாக திரும்ப ஒரு முறை நீட்டாக தேய்ச்சிட்டு அதை இந்த மாதிரி ரன்னிங் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், உங்களுக்கு அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 முறை மடித்து தேய்ச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாவை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாவை நம்ம பஃபுக்கு தேவையான சைஸில் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு 12 பஃப் ஷீட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஷீட்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபில்லிங் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஈஸியாக பஃப் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் பஃப்பும் செய்ய போகிறேன், எக் பஃப்பும் செய்ய போகிறேன். அதுக்கு சிக்கனை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி குட்டியாக நறுக்கின பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பஃப் ஷீட்டை எடுத்து அதுக்குள்ளே இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் சிக்கன் பஃப்பும் எக் பஃப் இந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே இந்த பஃப்பை வச்சு மில்க் வாஷ் பண்ணி 170 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பர் கிறிஸ்பியான வீட்லேயே செஞ்ச செம்ம டேஸ்டான பஃப் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடிக்ட் ஆயிடுவீங்க.